நான் தான் இருக்கேன். கனிக்குடி இக்கனியை உன் கையில் எடுத்து என்னிடத்தில் கொடு. என் கனியை அவனுக்கு உள்ளுக்குள் கொடுக்க இயலுமா? நீ இதை கொடுத்தால் மட்டும்தான் அவன் கட்டுப்பட்டு உன்னிடத்தில் அவ்விடத்தில் விழுவான். விலகுதா? அல்ல என்றால் நீ என்ன கூறினாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கரிசனை அவ்விடத்தில் இருக்கான். இக்கனியை இன்று உனக்கு கொடுக்க இயலாது. இன்று செல்வாயா? அவ்விடத்தில் இன்று இரவு அந்தி சாய்ந்ததுக்கு அப்பாற்பட்டு 5 சொட்டு சாறு ஒன்று அன்னத்தில் யாது, அல்ல என்றால் வெறுமாறு இச்சாறை அணிய சொல். அதே போல் 3 நாள் அணிய வேண்டும். நான் தான் அன்றே கூறினா இல்லையா? இவை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் அவனுக்கு அல்ல, அவன் கூறுவதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு அல்ல. ஒன்றோடு ஒன்று விட்டு கொடுக்காமல் இருக்குது. விலகுதா? அதே போல் சற்று சிறிது நடந்தாலும் அவள் பெரிதாக நினைத்துக் கொள்கிறார். ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் அவளுக்கு அல்ல. விலகுதா? அதே போல் சென்று பட்டு தெரிந்து மற்றும் என்ற எண்ணம் அவனுக்கு உள்ளது. நீ சென்றாய், எவ்வாறு சென்றாயோ அவ்வாறே சென்றுவாய் என்ற எண்ணம் அவனுக்கு உள்ளது. விலகுதா? இருவருக்குமே கரிசனையே அல்ல. கண்ட பொடிக்க அடிக்கிறான், கருத்தை பிடிக்கிறான். எப்படிதான் நம்புறது? அவன் ஒன்றும் புரியல. இக்கனியை அணிய சொல். விலகுதா? அணிந்து விட்டு அவன் ஆடையை அழைத்து வர சொல். அழைத்து வர முடியும். இதே நாள் இவ்வாடையை அழைத்து வர சொல். ஏனென்றால் அதை அணிந்த ஆடையாக உள்ளது. உள்ளாடை இடுப்புக்கு கீழ் நான் அறிய மாட்டேன். விலகுதா? அதை போட்டு அழைத்து வா. அவனுக்கு எவ்வாறு உள்ளது என்பதை நான் அறிந்து கொண்டு அப்பாற்பட்டு நான் உனக்கு தீர்த்து தருகிறேன். விலகுதா? நான் அவனை முழுவதுமாக அறிய வேண்டும். அவன் ஆடை இருந்தால் மட்டும்தான் நான் உகுத்துக் கொள்ள முடியும். முடியாது. இதே நாள்ல இன்னொரு நாள் எடுத்து குறை இல்லை. விலகுதா? இதே நாள் நீ அழைத்து வா, ஆடை அழைத்து வா. விலகுதா? வீட்டுல எல்லாமே பெற்றாமா அந்த மண்ணுக்குள் அவனுக்கு பலமாக உள்ளது. விலகுதா? அதனால் அவ்விடத்தில் இருந்து வசிக்க அவனுக்கு மனம் அல்ல. அதே போல் இவ்விடத்திலும் அவனுக்கு வசிக்க மனம் அல்ல. விலகுதா? அவன் அவ்விடத்திலிருந்து வெளி சென்று இல்லருக்குள் வரும்போது நன்றாகத்தான் உள்ளான். அப்பாற்பட்டு என்ன நடப்பது என்பது அவனுக்கே அறியாது. சற்று வந்து அமரும் போது நன்றாகத்தான் உள்ளான். அவரை அறிந்து சொல். ஆமல்யன் கூற சொல். அதுக்கு அப்பாற்பட்டுதான் அவன் சற்று அமரதான் அவனுக்கு உக்கரம் அதிகமாக உள்ளது. அதே போல் கூறும் வார்த்தை அவனிடத்தில் அவன் கூறுவது சரியல்ல. அது இவளுக்கு மனம் பொறுக்காமல் இவள் கூறுவதும் சரியல்ல. 2 பேரும் அப்படி இருந்தா எப்படிமா? யாராச்சும் விட்டு கொடுக்குற மனப்போக்கம் வரலையாமா? இருவருக்குமே அல்ல. ஆனால் அவன் கூறுவது ஒன்று கூட நன்மை அல்ல. அதே போல் இவர் கூறுவதும் நன்மை அல்ல.
இவளும் சாதுவாக கூறுவது அல்ல. அது சொல்லி கூட அனுப்புறமா சாதுவா அல்ல, அந்த உகரம் அவளால் அல்ல. அது ஏமாது. அக்கணியில் நான் ஒன்று உபத்திருக்கேன், இப்போது நான் தீங்கு கூற மாட்டேன், என் மகள் வந்து கூறுவாள். விலகுதா? அவருக்குரியது அல்ல என்பது அவளால் உகரம் தாங்க முடிய அல்ல. விலகுதா? அதனால தான் அவள் கூறும் வார்த்தை நன்றாகவே அல்ல, ஆமலே என்றாள். விலகுதா? எந்த ஒரு இது அவன் நினைத்தது அவ்விடத்தில் ஒன்றுமே நடக்க அல்ல, கடுகளவும் அல்ல. அதுதான் சரியாகுமாமா. எந்த வேலை போனாலும் அது அமையவே மாட்டேங்குது. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்றது அமையல அவனுக்கு. சுத்தமும் அல்ல, வார்த்தையும் சரியல்ல, கூறும் எண்ணமும் சரியல்ல. விலகுதா? கூட விலகுதா? புரியலமா. கூட சேரும் நண்பர்கள் சரியல்ல, அவங்கதான் ஒன்றும் சரியல்ல. இல்லறத்தில் ஒரு சொல், வெளியே ஒரு சொல், அவ்விடத்தில் பல சொல் நடக்கிறது. விலகுதா? அனைத்துமே அவன் ஏற்றுக்கொண்டுதான் இல்லறத்தில் போர்க்களமாக உள்ளது. வயிற்றுக்குள்ள எதனா இருக்குதா? அன்றே நான் கூறிவிட்டேன் உள்ளது என்று. அது எப்படி முதல் நீ சென்று அவன் ஆடை அழைத்து வா. அழைத்து வந்ததுக்கு அப்பாற்பட்டு நான் கூறுறேன், அதுக்கு அப்பாற்பட்டு தான். இப்போது நான் என் மகள் என் சக்தி பொண்ணை தொட இயலாது. விலகுதா? அணிய மாட்டான். ஏனென்றால் அது சற்று ஒரு சில விஷயம் உள்ளனால் அவள் தொட இயலாது. எந்த குறை இல்லாம இருப்பாங்களா? நல்மாரியாக வசிக்க வைக்க வேண்டிய கடமை எளிதாகும். விலகுதா? நான் கூறியதை நல்மாறி செய்தால் நான் அவ்விடத்தில் நல்மாறி நின்று முடித்து தருகிறேன். சரிம்மா, நீயும் பக்கத்துல அக்கணியை 3 நாள் அக்கனி என் மகள் கூறினார். நன்றாக உள்ள